இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளமுள்ளை மீண்டுமாக இந்த பலி மூலமாக உங்களது இல்லங்களுக்கு வருவதை இட்டு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் ஒரு அற்புத நாள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரின் நாள். ஆகவே வாருங்கள், நன்றி உணர்வு கொண்டவர்களாக ஆண்டவரை நோக்கி இந்த பலிதனை ஏறெடுத்து விட்டு நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு கடந்து செல்வோம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். செபிப்போமாக. உள்ளங்களை உற்று நோக்குகின்ற தகப்பனே, எங்களது எண்ணங்களை பார்ப்பீராக. எண்ணங்களை அறிகின்ற நீர்தாமே எங்களது வேண்டுதல்களை நிறைவாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார்.
அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ராயலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. Hallelujah, 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 hallelujah. விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான தீம் நம்முடைய நற்செய்தியில நம்ம வாசிச்சோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தொண்டு பெற்றுக்கொள்வதற்கு அல்ல, தொண்டாற்றுவதற்கு, தொண்டை கொடுப்பதற்கு, பணி செய்வதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரு நம்ம கிட்ட எதிர்பார்ப்பதும் அதுதான். அதாவது நாம அடுத்தவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்வதை விட அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்.
அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அப்படின்னா என்ன? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்பு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மகிழ்வு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம், இப்படி நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அவற்றில் இருந்து நாம அடுத்தவர்களுக்கு கொடுப்பதாகும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் ரொம்ப சோகமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரை சந்தோஷப்படுத்துறோமே, நம்முடைய சந்தோஷத்திலிருந்து அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துறோமே, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒருத்தருக்கு பணம் அல்லது பொருட்கள் தேவையாக இருக்குது, நம்ம கிட்ட நிறைய இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கிறது? அவருடைய தேவையில அவருக்கு நம்ம கிட்ட இருப்பதிலிருந்து கொஞ்சமாக கொடுத்து உதவுவதாகும். இப்படி நாம கொடுத்து உதவுகிற வேளையில, நாம தொண்டு செய்கிற வேளையில, பணியாற்றுகிற வேளையில நமக்கு என்ன கைமாறு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அவர்களிடமிருந்து நமக்கு எந்த கைமாறு கிடைக்காது போனாலும் கடவுளிடமிருந்து நமக்கான கைமாறு கிடைக்கும். நம்ம சின்ன கையால நாம கிள்ளி கொடுக்கின்றோம். அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நம்முடைய மனசுல இருந்து நாம கொடுக்கக்கூடிய மகிழ்வாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் நாம கொஞ்சமா தான் கொடுக்கிறோம். நம்முடைய கரத்திலிருந்து நாம கொடுக்கிறோம். நம்ம கரம் சின்ன கரம். இந்த சின்ன கரத்திலிருந்து நாம கொடுக்கின்ற பொழுது கடவுள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவருடைய கரத்துல இருந்து நாம கொடுத்தவற்றையெல்லாம் திருப்பி கொடுப்பார். அப்படி கொடுக்கின்ற வேளையில நம்முடைய கரங்கள் சின்னம் சிறு கரங்கள், ஆனால் கடவுளினுடைய கரங்கள் இந்த அகில உலகத்தையே படைத்த கரங்கள். அந்த கரத்துல இருந்து அவர் அள்ளி எல்லாம் தேவையில்ல, கொஞ்சம் கிள்ளி கொடுத்தா எவ்வளவுக்கு ஆசிராக இருக்கும், அவ்வளவுக்கு ஆசி நம்முடைய வாழ்க்கையில நாம பெற்றுக்கொள்வோம். ஆகவே அன்பின் உள்ளங்களே, இதுவரை உங்க வாழ்க்கையில ஏதாவது ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கிடந்தால் நீங்க அதை குறித்து யோசிக்காமல் கொடுப்பதில், தொண்டாற்றுவதில், பணி செய்வதில் மும்முரமாக இருங்க. தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து பாருங்கள். அவரு உங்க வாழ்க்கையில உங்களது தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க உங்களது வாழ்க்கை சிகரங்கள் உயரங்களாக விழும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாரா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீட. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாரா. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். எவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். எவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து
ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு கேட்டு நிற்போம். வாருங்கள், அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்முடைய 7 தேவைகளையும் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஏறெடுத்து இருக்கிறோம். நிச்சயமாக தெய்வம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற வைராக்கியத்தில் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, மீண்டுமாக ஒரு புதிய நாள், மீண்டுமாக உம்முடைய ஆசீர், மீண்டுமாக மகிழ்வோடு வாழ ஒரு வாய்ப்பு, இவற்றுக்கெல்லாம் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து எங்களை உம்முடைய வலது கரத்தினால் நீர்தாமே வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, வாருங்கள், அன்னையின் ஆசீரை பெற்றுச் செல்வோம். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, கன்னியாகிய அன்னை மரியாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலியாக கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அவருடைய பரிந்து பேசுதலினால் எங்களது வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர் நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று சீவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தலை வணங்கி அன்னையின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அன்பின் உள்ளங்களே, அன்னையினது ஆசீர் உங்களோடு எந்நாளும் எப்பொழுதும் தங்குவதாக. அவருடைய கிருபை உங்களை தொடருவதாக. வாழ்க்கை பூராக மகிழ்ந்திருங்கள். May God bless you. Take care and see you all tomorrow. தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. அன்னையே, ஓ அன்னையே, வாழும் நாட்களெல்லாம் உந்தன் துணை வேண்டும். எந்தன் தாய் மரியே, பரிவு ஜெபம் வேண்டும். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. எல்லாமே இங்கு பயமாக உண்டு, அம்மா உன் துணை வேண்டும். உலகத்தை அழிக்கும் நோய்க்காட்டை அழிக்க உன் பாதம் சரணடைந்தோ. அம்மா மரியே, பரிந்து பேசும் உம்மகன் இயேசு கருணை வேண்டும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. உலகாளும் தேவனை உம் வயிற்றில் தாங்கும் பாக்கியம் பெற்றவரே, உம்மக்கள் நாங்கள் அன்றாடம் உம்மை நெஞ்சார வணங்குகின்றோம். அம்மா நன்றி, உமக்கு நன்றி, எம்மை எண்ணும் உமக்கு நன்றி. எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர்.
என்னையே எந்தன் தாய் மரியே அருளின் நிறையூற்றே என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே.